ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த 2 முட்டையை வச்சு ஒரு சின்னதாக ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு இந்த 2 முட்டையை ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிக்கணுங்க. இந்த முட்டையில் 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. ஒரு பவுல் எடுத்துக்கணுங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கணும். தடவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா முட்டை, அதை வந்து இதில் ஊற்றிடணும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணுங்க. அதில் பாருங்க, தண்ணி நல்லா கொச்சிடுச்சு. அதுக்கு மேலே ஒரு தட்டை வச்சு இந்த முட்டையை எடுத்து அதில் வச்சிடணுங்க. வச்சுட்டு இதுக்கு மூடி போட்டுடணும். இது மேலே மூடி போட்டுடணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 மினிட்ஸ் வேகணுங்க. வெந்த பிறகு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வச்சிருந்த முட்டை வந்து நல்லா வெந்துடுச்சு. இந்த வெந்த முட்டையை எடுத்துக்கலாம். இந்த முட்டையை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாங்க. சின்ன சின்ன பீஸாக இப்படி கட் பண்ணி எடுத்துட்டேங்க. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர், கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு. இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கணும். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் பால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கணுங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். வேக வச்சிருந்த முட்டையை எடுத்து முட்டை பாலில் டிப் பண்ணிக்கணுங்க. பிறகு இந்த மாவில் டிப் பண்ணிக்கணும். திருப்பி முட்டையில் டிப் பண்ணிக்கணும். பிரெட் கிராம்பில் டிப் பண்ணிக்கணும். இதே மாதிரி எல்லா முட்டையும் செஞ்சுக்கணுங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம பொரிச்ச முட்டை தயாராகிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். பாருங்கள், மேலெல்லாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள், சாஃப்டாக இருக்கும். உள்ளெல்லாம் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.